நம்ம எல்லாருமே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா, பாஸ்போர்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஆனா இந்த உலகத்துல வெறும் 3 பேருக்கு மட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட்டே தேவையில்ல. அவங்க கிட்ட எந்த நாடும் பாஸ்போர்ட் பத்தி விசாரிக்கிறதும் இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நல்ல ராஜ மரியாதையும், சலுகைகளும் தருவாங்க. அந்த 3 பேர் யாரு? ஏன் அவங்களுக்கு இவ்ளோ சலுகைகள் தராங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போணும்னா, நமக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் வேணும். இப்படி இந்த பாஸ்போர்ட் வேணும். இந்த முறைய அறிமுகப்படுத்தின நாடு எது? எப்ப கொண்டுட்டு வந்தாங்க? ஏன் கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கலாம். முதல்ல 1920ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வேற வேற நாட்ட சேர்ந்த மக்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. அமெரிக்க குடிமக்கள் யாரு? புலம்பெயர்ந்து வந்த மக்கள் யாரு? அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புச்சு அமெரிக்கா. அதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி, அந்த ஆர்கனைசேஷன்ல பாஸ்போர்ட் பத்தி ரொம்ப தீவிரமா விவாதிச்சுட்டு வந்தாங்க. அந்த விவாதத்துக்கு அப்புறம் தான் 1924ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா, பாஸ்போர்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்ற முறைய அறிமுகப்படுத்துச்சு. பாஸ்போர்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னா, பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவரோட பேரு, அட்ரஸ்